அதனால் நீங்கள் வலுன்றதை எதை சொல்கிறீங்க? மக்களுடைய மனதில் இந்த கூட்டணி என்பது நியாயத்திற்கு ஆதரவாக செயல்படும், அநியாயத்திற்கு எதிராக செயல்படும் என்று சொன்னால் அதுதான் வலிமையான கூட்டணி. கண்டிப்பாக நீங்கள் ஒரு கூட்டணியை காசு கொடுத்து நீங்கள் உருவாக்கி வச்சுக்கிட்டு அதன் பிறகு இப்போ காங்கிரஸ் எடுத்துங்க, அதுக்குள்ளே அவ்வளோ கோஷி தகராறு. திமுக தலைவர் யாரை விரும்புகிறாரோ அவர் தான் தலைவராக வர்றாரு. இது ஒரு கூட்டணியா? அதுக்கு அவங்க திமுகவில் சேர்ந்துடலாங்க. அதனால் இது இயற்கையாக அமைகிற ஒரு கூட்டணி, அது செயற்கையாக பணத்தாலோ அல்லது அதிகாரத்திற்காகவோ உருவாக்கப்படுகிற ஒரு கூட்டணி, அவ்வளோதான் விஷயம். சரி, 2026 தேர்தல் களம் சூடாக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் அவங்கவுங்க கட்சிக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. கூட்டணி, இவர் கூட கூட்டணி, அவர் கூட கூட்டணி, பாமகக்குள்ள பிரிவு, அப்படி இப்படின்னு எல்லா பக்கமும் புகஞ்சிக்கிட்டு தான் சார் இருக்குது. பிஜேபி 2026 மக்களுக்காக என்ன செய்ய போகிறாங்க? முதல்ல திமுக அரசாங்கத்தை ஒழிக்கணும். சட்ட ஒழுங்கு என்பது மிக மோசமானது. இன்றைக்கி கூட ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்து மதிய நேரத்தில் எந்த ஊரில் இப்போ தான் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், மதிய நேரத்தில் புகுந்து கால் கையெல்லாம் கட்டி போட்டு கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. Presta Premium Women's Wear. Let your body love it.